இந்த வீடியோ பத்திரிக்கை எல்லாருக்கும் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா கூகுள் சர்ச் கன்சோல்ல உள்ள எரரை எப்படி 5xx எரரை சர்வர் எரர் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட ஒரு இந்த பெல் ஐக்கானை அழுத்தி விட்டுருங்க. அப்பதான் நம்ம எப்பலாம் வீடியோ போறோமோ அப்பலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கூகுள் சர்ச் கன்சோல்ல இந்த மாதிரி எரர், அதாவது வந்து 5xx எரர், இது வந்து வந்தால் எப்படி ஃபிக்ஸ் பண்றதுதான் அப்படின்னா ரெண்டு மெத்தட்ல இந்த எரரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். முதல் மெத்தட் பார்க்கும்போது நம்மளோட போஸ்ட், அதாவது வந்து செட்டிங்ஸ் பாருங்க, இந்த இடத்துல எனேபிள் கஸ்டம் ரோட் txt ஃபைல் இத ஆஃப்ல இருந்துச்சுன்னா ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த கோடு கரெக்டா இருக்கான்னு பார்த்துங்க. இப்போ கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1000க்கு மேல போஸ்ட் போயிருச்சு, அதனால நான் நிறையா கொடுத்துருக்கேன். நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது இந்த 500ல இருந்து தான். இந்த 500ல இருந்து இந்த மேல அப்படியே இருக்கா அப்படின்னு பார்த்துங்க. இல்லாட்டி நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், நீ இந்த போஸ்ட்ல இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு மெத்தடு. அடுத்தது வந்து நம்ம சர்ச் கன்சோல்ல போயிடுவோம். கவரேஜ் இந்த இடத்துல 67 இருக்கு. இந்த எரர் சர்வர் எரர் 5xx இதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணோன்னே எந்தெந்த போஸ்ட்ல உங்களுக்கு இந்த எரர் ஷோ ஆகுதோ அந்த போஸ்டோட லிங்க் பூரா, அந்த லிங்க் பூரா இங்க ஷோ ஆகும். நீங்க இந்த போஸ்ட்டை வந்து இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்லாஷ், அதாவது நம்மளோட டொமைன் நேமு, இது வந்து டொமைன் நேமு, இது இயர்ஸ் மாசம், அவ்வளவுதான். இது கூகுள்ல உள்ள பிளாகர்ல உள்ள ஒரு இந்த தேதி மாசம் இல்லாம எந்த ஒரு போஸ்ட்லயுமே நம்ம பர்மா லிங்க் கொடுக்க முடியாது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் பிளாக் போஸ்ட் 1997 இது வந்து நம்மளோட போஸ்டோட யூஆர்எல். இந்த HTML வந்து நம்மளோட எல்லா போஸ்ட்லயுமே இந்த HTML கடைசி வரும். இதான் நம்மளோட போஸ்டோட யூஆர்எல். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சின்ன கோடு இருக்கு, இந்த சின்ன கோடு இருக்கு பாத்தீங்களா. ஒவ்வொரு யூஆர்எலுக்கும் இந்த சின்ன கோடு இருக்கும். அதாவது நம்ம பர்மா லிங்க்ல கொடுத்து சின்ன கோடு இருக்கணும். இந்த கீழே இருக்க இந்த கோடு இருக்கக்கூடாது. இந்த கோடு இருந்தா இந்த எரர் அப்படியே தான் இருக்கும். இல்ல ப்ரோ, எனக்கு வந்து அந்த கோடு எல்லாம் கரெக்டா இருக்கு, பர்மா லிங்க் எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்ப்போம். இந்த ஸ்டெப்பு பாத்தீங்கன்னா இந்த போஸ்டோட இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த போஸ்டோட ஒரு ட்ரம் வியூ பண்ணி பார்ப்போம். இந்த போஸ்ட்ல இந்த எரர் ஷோ ஆகுதுங்க, இந்த போஸ்ட்ல அந்த எரர் ஷோ ஆகுது. இந்த போஸ்ட் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 27 ஷோ ஆயிடுச்சு. இந்த போஸ்ட்ல ஷோ ஆகுது. நம்ம இன்னும் கொஞ்சம் லேட்டஸ்டா எடுத்துக்குவோம் போஸ்ட்டை, ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்றது புரியும். இல்லாட்டி அந்த போஸ்ட் எடுத்துக்குவோம். நான் இது எல்லாம் 8ஆம் மாசம் போஸ்டா தான் ஷோ ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த போஸ்ட் எடுத்துக்குவோம். இந்த தேதி மட்டும் கரெக்டா பாத்துங்க, ஏன்னா நானுமே தேதி டக்குன்னு விட்டுருவேன். ஆகஸ்ட் 26, ஏன்னா நம்ம அதை வச்சுதான் நம்ம அன்னைக்கு போட்ட போஸ்டை நம்ம கரெக்டா எடுக்க முடியும். இந்த பேஜ்ல இல்ல, செப்டம்பர் வரலுமே போயிருச்சு, ஆனா அந்த போஸ்ட் இல்ல. கீழே என்ன நெக்ஸ்டா போனா கொஞ்சம் லென்த் ஆகும். நான் அந்த போஸ்ட்டை ஓபன் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம இந்த போஸ்ட் எடுத்துக்குவோம். அதாவது வந்து இப்ப இன்னைக்கு போட்ட போஸ்ட்லயே, இது 13ஆம் தேதி இன்னைக்கு போட்ட போஸ்ட் தான். இந்த போஸ்ட் எடுத்து பர்மா லிங்க் வந்துருங்க. பர்மா லிங்க் வந்து இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த பர்மா லிங்க்ல வந்து இது வரலும் தேதி போஸ்ட். இதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து 10 இந்த இடத்துல முடிவு பாத்தீங்களா, அதாவது வந்து 10/03/13 இந்த தான் நம்ம போஸ்டோட யூஆர்எல். இதை வந்து சேஞ்ச் பண்ணணும். இதை சேஞ்ச் பண்றது மூலமா நம்ம இந்த எரரை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு சேஞ்ச் பண்றதுக்கு இந்த இடத்துல எடுத்துட்டு இந்த 3ஆவதா இருக்க இந்த இடத்த ஒரு கிளிக் பண்ணிருக்கோம். அப்பதான் நம்ம அந்த பர்மா லிங்கை சேஞ்ச் பண்ண முடியும். இப்ப இந்த இடத்துல வந்து
கஸ்டம் யூஆர்எல் கொடுத்துருங்க. இந்த இடத்துல வந்து வேற நேம் ஏதாவது கொடுத்துருங்க. உதாரணத்துக்கு நான் இப்ப தமிழ்னு டைப் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல தமிழ்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல மறுபடியும் போஸ்ட் அட்ரஸ் கொடுத்துருங்க. இப்ப நம்ம ஏற்கனவே இருந்த யூஆர்எல் ஆகாது, ஒரு தடவை இல்லைன்னா மறுபடியும் பப்ளிஷ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே இந்த யூஆர்எல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை எடுக்காது. இப்போ இந்த யூஆர்எல் தான் நம்ம போஸ்ட் வியூ பண்ணி பார்க்க முடியும். அதாவது இந்த போஸ்ட்டை வியூ பண்ணி பார்த்துருவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பர்மா லிங்க் இப்போ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஒரு எரர் போயிடுச்சு. இது போல நிறைய எரர் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு போஸ்டோட பர்மா லிங்க் சேஞ்ச் பண்ணீங்கன்னா இந்த எரர் போயிடும். அல்ல எனக்கு இந்த பர்மா லிங்க்லாம் கரெக்டாக இருக்கு ப்ரோ அப்படிங்கிறவங்களுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. அதாவது இந்த எரருக்கான லிங்கை எடுத்துட்டு வந்துருங்க. அதாவது இந்த போஸ்டோட லிங்க் இதை இந்த இடத்துல காப்பி பண்ணிடுங்க. கீழே இருந்து இந்த இடத்துல ரிமூவல் இருக்கும், கவரேஜ் சைட் மேப் ரிமூவல் இருக்கும். இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா டெம்பரவரி ரிமூவல் அந்த இடத்த ஒரு கிளிக் பண்ணிடுங்க. இந்த இடத்துல நியூ ரிக்வெஸ்ட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல உங்களோட லிங்கை இங்கே காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே பேஸ்ட் போட்டு வேற எதுவுமே சேஞ்ச் பண்ணோம்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிறத இந்த பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இங்கே லோட் ஆயிடுச்சு. உங்களோட லிங்க் வந்து இங்கே ஆட் ஆயிடுச்சு. இது டெம்பரரியா இந்த லிங்க் ரிமூவ் ஆயிடும். இப்படி நீங்க சேஞ்ச் பண்ணலாம். அதிகபட்சம் வாய்ப்பு இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். இல்ல ப்ரோ எனக்கு இதுலதான் உங்களுக்கு எரர் எனக்கு இருக்கு அப்படிங்கிற போங்க, நீங்க இந்த போஸ்ட்லயே நீங்க சேஞ்ச் பண்றது மூலியமா அந்த போஸ்ட்டை பார்க்கலாம். அந்த போஸ்ட் இருக்கலாம், அது வந்து டெம்பரரியா அந்த போஸ்டோட லிங்க்லாம் 404 எரர் காட்டிடும். அதாவது நம்ம மொபைல் வச்சிருந்தோம்னால் அதை ரிமூவ் கொடுத்துட்டா 404 எரர் காட்டும். இது மாதிரி இருந்தா எந்த ஒரு எரரும் காட்டாது. அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டெக்லோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல இன்னும் ஒரு சில எரர்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்றதுங்கிறத கீழே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்க இது வரைக்கும் பார்க்கலாம், அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. நிறைய பிளாகர் சம்பந்தமா உங்களுக்கு எதுவும் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட்ல போட்டுருங்க.